அனைவருக்கும் வணக்கம். இப்போ நமக்கு எவ்வளோ பேர் கால் பண்ணுறாங்க, அடுத்ததாக நம்மளுடைய வாய்தா தேதி எப்போ என்ன அப்படின்னு நிறைய பேர் கால் பண்ணி கேட்குறாங்க. இப்போது இந்த மே மாதம் பார்த்திங்கன்னா ஹைகோர்ட்டு லீவு இல்லைங்களா, அதனால நமக்கான தேதி இன்னும் தெரியல. இப்போ ஜூன் மாதம் கோர்ட்டு ஓப்பன் ஆன பிறகு தான் நமக்கு எப்போ தேதி வரும் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இன்னும் எத்தனையோ பேர் நமக்கு கால் பண்ணி எல்லாருமே கால் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லாருமே அம்மா சிஎம் அவர்கள்ட்ட போயிட்டு ஒரு மனு கொடுங்க, கண்டிப்பாக பாப்பாவுக்கான நீதி கிடைக்கும் அப்படின்னு தான் அனைவருமே சொல்கிறாங்க. கண்டிப்பாக நம்மளும் பார்த்திங்கன்னா பாப்பாவோட அந்த நினைவு நாள் வரத்துக்கு முன்னதாகவே நம்ம போயிட்டு பிள்ளைக்கு நடந்த அந்த கொடுமையும் சொல்லணும். பிள்ளைக்கு நடந்த அந்த கொடுமைக்கு அதாவது சட்டம் தன் கடமையை செய்யாமல் கொலைகாரனுக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணினாங்க. அரசியல்வாதிகளும் அரசாங்கமும் குற்றவாளிக்கு எவ்வளோக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க, குற்றவாளியை எப்படி எப்படிலாம் காப்பாற்றினாங்க, நம்ம கேட்டும் நமக்கு என்னென்ன தகவல்லாம் கிடைக்கல அப்படிங்கிற அத்தனை தகவலையும் ஒரு மனுவாக ரெடி பண்ணி கண்டிப்பாங்க நம்ம சிஎம் அவர்கள்கிட்ட எப்படியாவது ஒரு பெரும் முயற்சி எடுத்து கண்டிப்பாக எப்படியாவது ஒரு மனு கொடுப்போங்க. இதை நிச்சயம் நம்ம செஞ்சே ஆகணுங்க. அதன் பிறகு தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். மனு கொடுக்கறதோட மட்டும் இல்லாமல் நம்மளும் விடாமுயற்சியாக சட்ட போராட்டம் செஞ்சுக்கிட்டே இருப்போங்க. கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீதி வெல்லும் அப்படிங்கிற நம்பிக்கையோடையே பயணிச்சுக்கிட்டு இருப்போம். விளாத்திக்குளத்தில் மாணவி பார்த்திங்கன்னா +2 படித்த மாணவி பாத்ரூம் போகும்போது பாப்பாவுக்கு என்ன கொடுமை நடந்தது, பாப்பாவோட உயிரை அந்த பொறுக்கி நாயை எப்படி போக்கணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ அவனுக்கு பார்த்திங்கனாக்க மதுரை நீதிமன்றத்தில் இருந்து அவனுக்கு ரெட்டை ஆயுள் தண்டனை கிடைச்சிருக்கு. அதாவது அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருக்குறாங்க. இது போலங்க ஒவ்வொரு வழக்கிலையும் நம்ம வீட்டு பெண் பிள்ளைகளை எவன் என்ன பண்ணுறானோ அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கும் போது தாங்க இனி இருக்கக்கூடிய எந்த ஒரு பெண்களுக்கும் இது போல் ஒரு கொடுமை நேராது. நம்ம வீட்டு பெண் பிள்ளைகளுக்கும் பெருத்த பாதுகாப்பு கிடைக்குங்க. எவனாவது ஏதாவது ஒரு பிள்ளையை பண்ணணும் அப்படின்னு நினச்சா இந்த மாதிரி தீர்ப்புகள் தான் அவனுடைய கண்ணுக்கு முன்னாடி வரும். கண்டிப்பாக அவன் எவ்வளோ பெரிய போதையில் இருந்தாலும் நிதானத்தில் இல்லாமல் இருக்கும்போது கூட பார்த்திங்கன்னா அவனையும் அறியாமல் அவனுக்கு உயிர் பயம் வரும். இப்போ நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக அதாவது சில மாதங்கள்லேயே நாட்கள் கடத்தாமல் சில மாதங்கள்லேயே நமக்கு தூக்கு தண்டனை கிடைச்சிரும். நம்ம இந்த தவறை பண்ணக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் அவனுக்குள்ளார வருங்க. ஒரு சில குற்றவாளிகள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் நம்ம தப்பு பண்ணிட்டாக்க சட்டத்தில் நிறைய ஓட்டை இருக்குது, நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தப்பு பண்ணுறானுங்க. நல்லா தெரிஞ்சே தண்டனை கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சே தப்பு பண்ணுறானுங்க. ஏன்னா சட்டத்தில் ஓட்டை இருக்குது இல்லைங்களா, அதிலிருந்து அந்த தண்டனையிலேருந்து நான் தப்பிச்சு வெளியே வந்துடலாம் அப்படிங்கிற எண்ணம் ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா இன்னொன்று, வாய்தான்னு நாட்கள் கடந்துக்கிட்டே போயிடும், இதுலேயே நம்மளுடைய வாழ்க்கையை ஓட்டிடலாம், காலம் போன கடைசியில் என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இவனுங்க தப்பு பண்ணிகிட்டு இருக்கிறானுங்க. ஆனால் இப்போ விளாத்திக்குளத்தில் பார்த்திங்கனாக்க அதாவது ஒரு 4-5 மாதங்கள்லேயே தண்டனை கிடச்சிருக்கு. இதே போல் பார்த்திங்கன்னா திருப்புவனம் அஜித் வழக்குலையும் கிடைக்கணும், நம்மளுடைய வழக்குலையும் கிடைக்கணும். ஒவ்வொரு வழக்குலையும் எவன் தப்பு பண்ணுறானோ தப்புக்கேற்ற தண்டனை கிடைக்கணுங்க. அப்போனா தாங்க இனி எங்கேயும் தவறுகள் நடக்காமல் இருக்கும். இப்போது நம்மளுடைய வழக்கு கூட பார்த்திங்கன்னா திரும்பவும் எத்தனையோ பேர் பார்த்திங்கன்னா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாருமே சிஎம் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய கோரிக்கை என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, பாப்பாவுக்கு நீதி கிடைக்கணும், பாப்பாவோட வழக்குக்கு மறுவிசாரணை வேணும் அப்படின்னு தான் எல்லாருமே பேசுகிறாங்க. கண்டிப்பாக சிஎம் அவர்கள் ஸ்ரீமதியோட வழக்கை மிக 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 கவனித்து பார்க்கணும், மறுவிசாரணைக்கு உத்தரவு போடணும், பாப்பாவுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத உலக மக்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்னு தான் எல்லாருமே பேசுகிறாங்க. ஒவ்வொருத்தவங்களும் துடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. பொதுமக்கள் ஆகிய அனைவருமே ஸ்ரீமதி வழக்குக்கு நீதி கிடைக்கணும், கொலைகாரனுக்கு தக்க தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு தான் அனைவருமே நினைக்கிறாங்க. தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் ஸ்ரீமதி வழக்குக்கு ஒரு வழிவகை பண்ணணும், மறுவிசாரணைக்கு உத்தரவு போடணும். பாப்பாவோட வழக்குக்கு மிக மிக முக்கியமான சாட்சி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவே தான். இப்போவும் பாப்பாவே ஒரு மிக முக்கிய சாட்சியாக இருந்துக்கிட்டு தான் இருக்கிறான். அதாவது நாங்கள் கேட்ட டாக்டரை தர மறுத்தாங்க, இப்போ கூட நம்ம கேட்கக்கூடிய அந்த டாக்டரை கொடுக்க இந்த அரசு ஒத்துக்குச்சுன்னா பாப்பாவோட அந்த உடலே போதுங்க. பிள்ளைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத பாப்பாவே உலக மக்களுக்கு
மக்களுக்கு எடுத்து சொல்லிடுவா. இது அத்தனைக்கும் நம்ம சிஎம் அவர்கள் தான் ஒரு வழிவகை பண்ணணும். கண்டிப்பாக ஸ்ரீமதி வழக்கு மட்டும் இல்லாத நம்ம நாட்டில் எத்தனையோ வழக்குகள் தேங்கி கிடக்குது. அத்தனை வழக்குகளுக்கும் நல்ல நீதி கிடைச்சி குற்றவாளிகளுக்கு தக்க தண்டனை கிடைக்கணும். எத்தனை பேர் பேசுகிறாங்க. பேசும்போது எல்லாருமே சொல்கிறாங்க என்னென்ன கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வேங்கவயல் வழக்கை கண்டிப்பாக சிஎம் அவர்கள் மிக உற்று கவனிக்கணும். அதில் என்ன நடந்தது அப்படிங்கிறத உலக மக்களுக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்கிறாங்க. அதே போல் திருபுவனம் அஜித் வழக்குக்கும் அப்படி தான் சொல்கிறாங்க. பாப்பாவோட வழக்குக்கும் நீதி கிடைக்கணும் அப்படின்னு அனைவருமே எதிர்பார்க்குறாங்க. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஆம்ஸ்டாங் ஐயா அவர்களோட வழக்குக்கும் அவருக்கு என்ன நடந்ததோ, அவரை எவன் என்ன பண்ணானோ அவனுக்கான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு எல்லாருமே மிக மிக முக்கிய கோரிக்கையை வைக்கிறாங்க. இதுபோல் எத்தனையோ வழக்குகளை முன் உதாரணமாக சிஎம் அவர்கள்ட்ட சொல்கிறாங்க. சிஎம் அவர்கள் இதை மிக முக்கிய கவனத்தில் எடுத்துக்கிட்டு பாப்பாவோட வழக்குக்கு மறு விசாரணை போட்டு அந்த பள்ளிக்கூடத்தை அரசு உடைமையை ஆக்கணும் அப்படின்னு மிக பெரிய ஒரு கோரிக்கையை நம்ம பொதுமக்களாகிய அனைவருமே பார்ப்போங்க. இனி அந்த பள்ளிக்கூடத்தில் நம்ம பிள்ளைக்கு நடந்த மாதிரியோ இல்லை இதுக்கு முன்னாடி பல மர்மங்கள் நடந்தது இல்லைங்களா, அதுபோல் இனி ஒரு சம்பவம் நடந்துடக்கூடாது. அந்த பள்ளியை அரசுடைமையை ஆக்கணும். பாப்பாவுக்கு நீதி கிடைக்கணும். குற்றவாளிகளுக்கு தக்க தண்டனை கிடைக்கணுங்க. தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருப்போம். பாப்பாவோட நினைவு நாள் வரத்துக்குள்ளாரையே கண்டிப்பாக சிஎம் அவர்களை சந்தித்து மனு கொடுப்போங்க. தொடர்ந்து பயணிச்சுட்டே இருப்போங்க. ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி.